கிரிக்ஸை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 அடுத்த வருஷம் பிப்ரவரி 19 மார்ச் 9 இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் அது இப்போ ஒரு பெரிய இஷ்யூவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, 2017 அப்புறம் தான் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்குது. தெரியாதவங்களுக்கு சொல்றேன், சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படிங்கிறது ஐசிசியால நடத்தப்படுற இன்னொரு ஐசிசி டோர்னமெண்ட். இதை மினி வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 50 ஓவர் ஃபார்மேட்ல நடக்கும். 2017 அப்புறம் இப்பதான் 2025 ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இதை நடத்த போறாங்க. 2017 கடைசியா நடந்தப்போ பாகிஸ்தான் தான் சாம்பியன்ஸ் ஆனாங்க. அதனால இந்த வாட்டி ஹோஸ்டிங் அந்த நேஷனா பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த டோர்னமெண்ட் பாகிஸ்தான்ல நடக்கிறது தான் இப்ப பெரிய இஷ்யூவை ஏற்படுத்தியிருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபி பாகிஸ்தான்ல தான் நடக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அப்பையிலேருந்தே பாத்தீங்கன்னா இந்தியா ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, நாங்க பாகிஸ்தான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இந்தியா விஸ் பாகிஸ்தான் இருக்கிறதுனால இந்த 2009 காலகட்டத்திலேருந்தே இந்தியா பாகிஸ்தானுக்கு போய் எந்த டோர்னமெண்ட்டும் விளையாடுறது கிடையாது. ஆனா பாகிஸ்தான் தொடர்ந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இஃப் இந்தியா பாகிஸ்தான்ல விளையாண்டா அதோட மார்க்கெட்டே வேற மாதிரி ஆகும், நீங்க வாங்க, உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல முறைகள்ல அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்தியன் கிரிக்கெட் போர்டும் சரி, லைக் ஐசிசியும் சரி, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. தேவையில்லாத இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப ஃபைனலா இப்ப பிப்ரவரி மாசம் நடக்க போற டோர்னமெண்ட்டுக்கு இப்போ வரைக்குமே ஷெட்யூல் எதுவுமே அறிவிக்கப்படல. சோ இதுக்கு ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீம்ஸ் கிட்ட கேட்டாங்க. அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி விளையாட போற மற்ற டீம்ஸ் லைக் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் இவங்கள்ட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஹைபிரிட் மாடல்ல நடத்துறது ஓகேவா? அதாவது பாதி மேட்சஸ் பாகிஸ்தான்ல நடக்கும், மீதி மேட்சஸ் துபாய் மாதிரி கண்ட்ரில நடக்கும். ஹைபிரிட் மாடல் ஒரு 2 கண்ட்ரியை சூஸ் பண்ணி வென்யூவா அங்க வச்சு நடத்துவாங்க. பிகாஸ் அங்க இந்தியாவோட மேட்சஸ் மட்டும் தான் நடக்கும். ஓகே, அப்படி கேட்டாங்க. மற்ற எல்லா டீம்ஸுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா பாகிஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஒத்துக்கல. நடந்தா பாகிஸ்தான்ல தான் நடக்கும், இந்தியா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க அந்த ஹைபிரிட் மாடல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கடுப்பான ஐசிசி, பிகாஸ் இப்போ அங்க ஜெயசா தான் இருக்காரு, அவர் சொல்றதுதான் அங்க கொஞ்சம் கடுப்பான ஐசிசி பிசிபியை கூப்பிட்டு பேசினாங்க. அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுல இருக்கிற அந்த மெம்பர்ஸை கூப்பிட்டு பேசினாங்க. உங்களுக்கு 2 சான்ஸ் தான். ஒன்னு நீங்க ஹைபிரிட் மாடலுக்கு ஒத்துக்கங்க, அப்படி இல்லை அப்படின்னா நாங்க ஹோஸ்டிங் நேஷனா வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியை வச்சுட்டு போயிடுறோம், தேவையில்லாத பிரச்சனை எங்களுக்குலாம் வேணாம் அப்படின்னதுக்கு சரி நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, பிசிபி ஒத்துக்கிட்டாங்களாமா. அதாவது நாங்க ஹைபிரிட் மாடலுக்கு ஒத்துக்கிறோம், ஆனா எங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் பாகிஸ்தான் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஃப் இந்தியா ஃபைனல் வரல அப்படின்னா அந்த ஃபைனல் மேட்ச் பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூர்ல தான் நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வேற எங்கேயுமே நீங்க எடுத்துட்டு போக கூடாது. இந்தியா ஃபைனல் ஆனாங்கன்னா வெளியில நடத்திக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்தியா ஃபைனல் ஆடலைன்னா அது பாகிஸ்தான்ல தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. ரெண்டாவது டிமாண்டா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்தியாவில் ஏதாவது நீங்க ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நடத்துறீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியாவில் விளையாட மாட்டோம். ஸோ அதையுமே நீங்க ஹைபிரிட் மாடலாக தான் வைக்கணும். எங்களுக்குன்னா அப்போ தனி வென்யூல நீங்க கேம் வைக்கணும், அப்பதான் நாங்கள் வருவோம். ஏன்னா நாங்கள் இதுக்கப்புறம் இந்தியாவில் விளையாட மாட்டோம். ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்னா இந்தியாவுக்கு விளையாடுறோம்ல, அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்றப்ப நாங்களும் இனிமே வரமாட்டோம். ஸோ நீங்க அதுக்கு ஹைபிரிட் மாடலா வைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் அன்அஃபிஷியலா நான் இன்னொன்று படித்தேன். இன்னொரு டிமாண்ட் என்னன்னா, இந்த டோர்னமெண்டோட வேல்யூ கொஞ்சம் அதிகப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஐசிசி கிட்ட கேட்டிருக்கிறது. அதாவது காசு லெவலில் அதிகப்படுத்துங்கன்னு கேட்டிருக்காங்கிற மாதிரி படித்தேன். ஒரு சில வெப்சைட்ஸ்ல அது போட்டிருக்காங்க, ஒரு சில வெப்சைட்ஸ்ல அது போடல. பட் அது எக்ஸாக்டா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதாவதுங்க, இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பாகிஸ்தான்ல நடக்கும்னு சொன்னதுலேருந்தே இந்த பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயாவது வச்சு தொலைங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கு. ஆனா கிரிக்கெட்டை தாண்டி பொலிட்டிக்கலி பல ப்ரெஷர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இஃப் இந்தியா பாகிஸ்தான் போய் விளையாண்டாங்க அப்படின்னா நடக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏதாவது ஒரு அட்டாக் எதுவும் நடக்குது, இல்லை வேற ஏதாவது இஷ்யூ நடக்குது, ஈவன் தோ அவங்களோட கண்ட்ரோல் மீறியே வேற ஏதாவது நடந்துருது அப்படின்னாலாம் அதுக்கப்புறம் யாருமே பொறுப்பேற்க முடியாது. அண்ட் நமக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு, ஆப்வியஸ்லி அங்கே போய் விளையாடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதை தான் ரொம்ப கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கேட்க தோணும், ப்ரோ கேமாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், பட் பல
வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட விஷயம். நம்ம பேசிலாம் அது முடிய போறது இல்ல. அது யாரு பேசணுமோ அவங்க பேசினாதான் அது முடியும். சரி, ஓகே, இவ்வளவுதான் மேட்ரு. எனக்கு என்னன்னா இந்தியா மாதிரி இல்ல ஐசிசியை பகிச்சுக்கிட்டுலாம் பாகிஸ்தானால ஒண்ணுமே செய்ய முடியாது. கிரிக்கெட் போர்டை சொல்றேன், அவங்க இந்த இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ ஐசிசி வந்து நீங்க கொடுத்த டிமாண்ட்லாம் எங்களால பண்ண முடியாது, நாங்க நாளைக்கே இந்தியாவில் ஒரு டோர்னமெண்ட் நடத்துறோம்னா இந்தியாவில் மட்டும் தான் நடத்துவோம், ஹைபிரிட்டாலாம் வைக்க மாட்டோம், இஷ்டம் இருந்தா விளையாடுங்க, இல்லைன்னா நாங்க ஹோஸ்டிங் நேஷனை மாத்திரம்னு சொல்றாங்கன்னா மாத்திருவாங்க. வேற வழியே கிடையாது. அங்க பாகிஸ்தானால எதுவுமே பண்ண முடியாது. எஸ், இது இப்படி போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 டோர்னமெண்ட் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்பதான் அவங்க வந்து வேர்ல்டு கப்பை இழந்தாங்க, 50 ஓவர் வேர்ல்டு கப்பை. ஸோ இதை அடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்போட தான் வருவாங்க. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் லைக் ஒரு ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸுக்கு மேபி கடைசி ஒரு 50 ஓவர் ஐசிசி டோர்னமெண்டா அமையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.